தியாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். ஆசைகள் கொண்ட நெஞ்சங்கள் சேர நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை போவிடும் உன் புகழ் வாழியவே. கள்ளக்குறிச்சி சீமா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் கனத்த இதயத்துடன் கூடிய பணிவன்பான முதற்கண் வணக்கம். என்னோட நேயர்களோட சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு. என்னுடைய குடும்பம் பரம்பரை திமுக அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க பரம்பரையாவே எங்களுடைய தாத்தா பாட்டி காலம் தொட்டி நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடிமட்ட தொண்டர்கள் நாங்க எல்லாருமே. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து போகின்ற பொழுது ஒரு அடிமட்ட திமுக தொண்டர்களாக நாங்க எல்லாருமே நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அம்மையார் அவர்கள் தேர்தல்ல வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சோமே தவிர, வாழ்க்கையை விட்டே அவங்க போகணும், இந்த உலகத்தை விட்டே அவங்க போகணும் அப்படின்னு எந்த ஒரு திமுக தொண்டரும் கண்டிப்பா நினைக்கவே கிடையாது. அவங்களுடைய ஒரு இழப்பே ஒரு பெரிய ஒரு இழப்பா இருந்தது. ஏன்னா ஒரு போட்டி இருக்கு அப்படின்னாக்கா, எதிர் போட்டியாளர் மிகவும் கடுமையான ஒரு போட்டியாளராக இருக்கின்ற பொழுதுதான் அந்த போட்டி என்பது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால எந்த ஒரு அடிமட்ட திமுக தொண்டனுமே அப்படி நினைக்கல. ஜெயலலிதா அம்மையார் இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கல. சோ அவங்க இறந்து போனதே ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமாகவே எங்க எல்லாரோட மனசுலயுமே இருந்தது அப்படின்றது யாராலையும் மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து போய் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாகவே தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து போகிறார். அந்த இழப்பு எங்களால ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. வயது மூப்பின் காரணமாகத்தான் இறந்து போகிறார் என்று தெரிந்தாலுமே மனம் அதை ஏற்க மறுக்கிறது. என்ன காரணத்தினால தலைவர் இறந்துட்டார், அவர் வயது மூப்பின் காரணமாக தான் இறந்து போனார் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அந்த இழப்பை எங்களால தாங்கிக்க முடியல. இப்போ இந்த திமுக விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஆக எங்களுக்கும் திமுகவிற்குமான ஒரு தொடர்பு என்பது ஒரு இணைப்பு, ஒரு பாண்டிங். அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங். என்ன காரணம் அப்படின்னாக்கா, நாங்க பரம்பரையில இருந்தே அந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லி திமுகவினுடைய ஒவ்வொரு கொள்கைகளையும் சொல்லி எங்களை வளர்த்ததுனால, அதை சார்ந்த ஒரு தலைவர் இறந்து போகின்ற பொழுது நாங்க அழுவது அப்படிங்கறது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனப்போ டு பி பிராங்க் நான் அழல. எனக்கு ஒரு பக்கம் ஒரு கஷ்டம் இருந்துச்சே தவிர மத்தபடி நான் அழுகல. ஆனா இன்று ஒரு மனிதர் இறந்து போகிறார். தேமுதிகவிற்கும் எங்களுக்கும் ஒரு எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் கிடையாது. சினிமா துறையை வச்சு நம்ம பார்த்தோம்னா கூட கேப்டன் சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரசிகை அப்படின்லாம் இந்த நேரத்துல நான் பொய்யும் சொல்ல மாட்டேன். ஆக ஒரு மனிதர் இறந்து போகிறார். அந்த இறப்பினுடைய அந்த வீடியோ காணொளிகள் எல்லாமே காணுகின்ற பொழுது என்ன மீறி எனக்கு அழுக வருதுங்க. அந்த மனுஷனை பத்தி ஒவ்வொரு சக கலைஞர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிவாக இருக்கட்டும், சக அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டிகள் நிலவிக் கொண்டேதான் இருக்கும். இவங்க வெற்றி பெறக்கூடாது, நம்ம தான் வெற்றி பெறணும், அந்த கட்சி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட அந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரை பற்றி அந்த சக நடிகர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், இல்ல சக அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் தொண்டர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆச்சரியப்படும்படி இருக்குங்க. ஏன் இவ்வளவு நாள் இதை யாருமே சொல்லல அப்படின்னு தான் தோணுது. சாதாரணமாக ஒரு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருத்தர் உதவி செய்யறாங்க அப்படின்னா அதை உடனே எடுத்து ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரியா போடுங்க, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடுங்க, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது இப்ப இயல்பாவே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமாக இருந்த போதிலும், அந்த மனுஷன் எவ்வளவோ நல்லது செஞ்சிருந்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வலது கையில கொடுக்கறது தன்னுடைய இடது கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து மறைந்திருக்கிறார் திரு கேப்டன் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது? என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2004 கட்சி தொடங்குறார். கட்சி தொடங்கி ஒரே வருடத்திற்குள்ளாக 8.3 விழுக்காடு வாக்குகளை பெற்ற ஒரே தலைவர் என்ற அந்தஸ்தையும் பெறுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுக, அதிமுக போன்ற பலம் வாய்ந்த கட்சிகளுக்கு மத்தியிலே கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளாகவே 8.3% விழுக்காடு வாக்குகளையும் பெறுகிறார். அதோட மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இப்படி அரசியலையே கரைத்து குடித்தக்கூடிய, அரசியலையே பாத்தீங்கன்னா புரட்டி போடுற அளவுக்கு ஆளுமை கொண்ட இந்த இரு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்திருக்கிறார். எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்திருக்கிறார் கேப்டன் அவர்கள். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகளை பெறுகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சினிமா துறையில கேப்டன் பத்தி எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
தனக்கு என்ன ஒரு உணவு பரிமாறப்படுகிறதோ, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது, அங்க வந்து விஜயகாந்த் சாருக்கு என்ன மாதிரியான ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்களோ, அதே மாதிரி ஃபுட் தான் ஒரு லைட்டிங் மேன்ல இருந்து ஒரு அடிமட்டத்துல இருக்க மனுஷங்களுக்கு அதே உணவு தான் அதே உணவு தான் வந்து பரிமாறப்பட வேண்டும் என்பது கேப்டனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருக்குங்களாம். எந்த இடத்துக்கு போனாலுமே அவருக்கு என்ன சாப்பாடு குடுக்குறாங்களோ, அதே சாப்பாடு தான் எல்லா மனுஷங்களுக்கும் கிடைக்கணும். ஒரே மாதிரியான ஃபுட் தான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய மனசு இன்னைக்கு எத்தன பேருக்கு இருக்குன்னு தெரியல. இப்ப ரீசென்ட்டா பார்த்த ஒரு நியூஸ், ஒரு ஜீ தமிழ்ல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல். அந்த சீரியல் நேம் எனக்கு என்னன்னு சரியா தெரியல. அந்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு வீட்ல வந்து ஒரு ஷூட்டிங் போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் போய் ஒரு சோஃபால உட்காந்துடுறாங்க. அந்த சோஃபா வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஃபா போல. அந்த சோஃபால நீ எப்படி வந்து உட்காரலான்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண ஒரு பேச்சா ஆரம்பிச்சது கை கலப்பா போயி, அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட அடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன திரையிலே போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, வெள்ளி திரையில கொடிகட்டி பறந்த ஒரு மனுஷன், சினிமா துறையில மட்டும் இல்லாம அரசியல் கட்சியிலுமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு மனுஷன், தனக்கு என்ன சாப்பாடு பரிமாறப்படுகிறதோ, அதே சாப்பாடு தான் எல்லா விதமான மக்களுக்கும் கிடைக்கும்னு நினைச்சிருக்காருன்னா, அவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதனா இருந்திருப்பார் பாரு. நடிகர் பிரபு சார் அவர்கள் வந்து கேப்டன் அவர்களை பத்தி பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயத்த நான் இங்க உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்கள் வந்து மறைந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு டைமிங்ல வந்து பிரபு அவர்கள் சுவிட்சர்லாந்துல ஒரு ஷூட்டிங்ல இருக்கிறாரு. இப்ப இருக்கிற மாதிரி உடனே ஃபிளைட் புக் பண்ணிலாம் வந்து அப்ப அந்த காலகட்டத்துல வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் 2002ல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மகன் ஸ்தானத்துல இருந்து பிரபு அவர்கள் வருவதற்கு முன்னதாக என்னென்ன சடங்குகளை செய்யணுமோ அத்தனையும் கேப்டன் அவர்கள் வந்து செய்திருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அரசு மரியாதையுடன் நடிகர் திலகம் அவர்களுடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்படணும் அப்படின்றதுக்காக அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை போய் நேரடியா சந்திச்சு அவங்கள சந்திக்கிறதுக்கும் உடனடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். காத்திருந்து எப்படியாவது அந்த அரசு மரியாதைக்கான அந்த அனுமதியை வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஜெயலலிதா அம்மையார் கிட்ட வந்து ஒரு நிறைய ரெக்வெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை அலோவ் பண்ணி செவாலியர் சிவாஜி கணேசர் அவர்களுடைய இறுதி சடங்குமே வந்து பாத்தீங்கன்னா அரசு மரியாதையுடன் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் கேப்டன். பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகர்களான ரஜினி சாராக இருக்கட்டும், இல்ல கமல் சாராக இருக்கட்டும், கேப்டன் சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறு வார்த்தை பேசாம உடனே ஓகே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேமோட வலம் வந்திருக்கார் கேப்டன் அவர்கள். அங்க வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக கேப்டன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடிகர் சங்கத்தினுடைய கடன் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்குது. வங்கியில வந்து பாத்தீங்கன்னா வங்கியில வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நடிகர் சங்கம் இருந்திருக்கின்ற பொழுது அப்போதைய தலைவராக வந்து கேப்டன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உடனே கேப்டன் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலியமாக வந்த வருவாயை வச்சு அந்த கடன் எல்லாம் எப்படியாவது செட்டில்மெண்ட் பண்ணி நடிகர் சங்கத்தை வந்து கடன் பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தமாகி எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்கிறார். அப்படி ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஒரு கலை நிகழ்ச்சி வந்து மலேசியால ரொம்ப கோலாகலமாக நடக்குது. அதனோட காணொலி பதிவுகளை நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். அந்த கலை நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது எல்லாருக்கும் வந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்போ வந்து ரஜினி சாரால வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் நம்ம விஜயகாந்த் சார் என்ன பண்றாரு அப்படின்னா, ரஜினி சாரோட வீட்டுக்கு போய் தரையில உட்காந்துட்டாராம். நீங்க வரேன்னு சொல்லுங்க, நான் இங்க இருந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கலைஞர். சோஃபாலாம் போட்டு சோஃபால உட்காருங்க, நீங்க மேல ஏறி உட்காருங்கன்னு வந்து எவ்வளவோ சொல்றாங்களாம். அவர் வந்து இந்த தரையிலே அமர்ந்து நீங்க வரேன்னு சொல்லுங்க, நான் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறேன்னு சொல்லும் பொழுது ரஜினி சார் வந்து கண்டிப்பா நான் வரேன், எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் மொத்தி வச்சுட்டு நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மனுஷன் தரையில இருந்து எந்திரிக்கிறாராம். அப்படி ஒரு சிறு கலைஞராக இருந்தாலும் அவருக்குமே போயிட்டு வந்து இந்த அழைப்பு கொடுத்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொல்றாரு. நிகழ்ச்சியில வந்து எல்லா விதமான கலைஞர்களும் பங்கேற்கிறார்கள், எல்லா விதமான நடிகர்களும் பங்கேற்கிறார்கள். முன்னணி நடிகராக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு படத்துல நடிச்சுட்டு அப்ப வந்து பரத்ல ஒரே படத்துல தான் நடிச்சிருக்காரு, அவர் கூட கலந்துக்கிறாரு. அதெல்லாம் வந்து கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதுல மிகப்பெரிய ஒரு குறை வந்து கேப்டனுக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தல அஜித் அவர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கல. அது அவருக்கு ரொம்ப கோவமா மாறிடுச்சு. கேப்டன் கிட்ட இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா கோவப்படுவார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் கூட அவருடைய கோவத்துல வந்து நியாயம் இருக்கும் அப்படின்றது எல்லா மக்களுமே வந்து புரிந்துக்கக்கூடிய அளவுல தான் கேப்டன் அவர்கள் வந்து கோவப்படுவார். சோ அந்த நிகழ்வுல வந்து தல அஜித் மேல வந்து ரொம்ப கோவப்பட்டு ஏன் வராம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு அகைன் திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும் பொழுது ஒரு 2-3 நாள் கழிச்சு தல அஜித் அவர்கள் வந்து நடிகர் சங்க கட்டடத்துல போயிட்டு கேப்டன் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு பேசுகின்ற பொழுது கேப்டன் வந்து முகம் கொடுத்து பேசல. நீ யாருப்பா, நீ எதுக்குப்பா இங்க வந்த, நீ வந்து என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. அஜித் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சார் ஒரு 2 மினிட்ஸ் நான் உங்ககிட்ட நான் பேசணும் அண்ணா, அண்ணா தான் கூப்பிடுவார் அவரை. நான் பேசணும், தனியா பேசணும்னு சொல்லும்போது அந்த
வாய்ப்பே மறுத்துடுறாரு கேப்டன் அவர்கள். இருந்தாலும் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்கவும், சரி 2 நிமிஷம் போய் பேசலாம்னு சொல்லிட்டு பேசும்பொழுது, அஜித் அவர்கள் வந்து தன்னோட ஷர்ட்டை கழட்டி முதுக காமிச்சிருக்காரு. முதுகுல வந்து 38 தையல் போட்டிருக்காங்க. ஒரு ஊண்டு. அப்பதான் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஊண்டா இருக்குது. சோ இந்த மாதிரி ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டதன் காரணமா தான் என்னால வந்து அந்த நிகழ்வுல கலந்துக்க முடியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னால முடிந்த தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் தொகையை வந்து அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம். அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிட்டாராம் கேப்டன் அவர்கள். எந்த அளவுக்கு கோவப்பட்டாரோ அந்த அளவுக்கு வந்து மனசு வெதும்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாராம். நானா இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உடனே காரணம் சொல்ல நான் கிளம்பி வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா நீ வந்திருக்க, நிச்சயம் நீ ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அந்த கோவத்தை கூட உடனடியா மாத்திட்டு அவருக்கு ஒரு சமாதானம் சொல்லி வந்து அனுப்பியிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு தங்க மனசுக்கு சொந்தக்காரர் தான் கேப்டன். இப்படி நல்ல பல குவாலிட்டிஸ்க்கு சொந்தக்காரர் தான் கேப்டன் அவர்கள். பட் இந்த வீடியோவை இப்ப நான் வந்து போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஷையா, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா, டு பி பிராங்க், இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கார். அவர் வந்து சினிமா துறையில இருந்து வந்திருக்கிறார். ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியல் கட்சி ஆளுமையாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சீமாக்கு தெரியும். நாட் ஓன்லி சீமா, என்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் ஆசிரியர் வந்து கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர். கேப்டனோட கட்சியிலையும் வந்து அவர் ஒரு தொண்டராக இருந்தார். அப்ப வந்து கேப்டன் பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லுவார். ஏன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து பட்டிமன்றம் எல்லாம் பேசுறதுனால, நீ கேப்டன் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோமா, நீ கேப்டன் பத்தி நிறைய பேசு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. பட் அப்ப என்னோட மைண்ட்ல என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாம் எனக்கு தெரிவிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காருன்னா அந்த கட்சி எல்லாம் வரக்கூடாது தமிழ்நாட்டுல. நம்ம எப்பவுமே வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டி, இந்த கட்சி தான் வரணும், அவங்க கட்சி எல்லாம் வந்து வரக்கூடாது. அப்ப அந்த ஒரு சின்ன வயசுல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலே வளர்ந்துட்டேன். இன்னொரு விஷயம் வந்து, சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு அந்த மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் இவ்ளோ பல நல்ல விஷயங்களை வந்து அந்த மனிதரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு வைரத்தை இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏன்னா என்னோட ஓட்டுகளையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்களேன். ஒரு 3 டைமா ஓட் பண்ணிருக்கேன். அதுக்காக வந்து 15 வருஷமா ஓட் பண்ணிட்டு இருக்காங்களா சீமா, அப்ப சீமாக்கு வயசு என்னன்னு அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிடாதீங்க. நான் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். சோ ஒரு 3 டைமா நாங்க வந்து ஓட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல எத்தனை பேர் ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு ஜெர்ம் ஆஃப் த பர்சன்ல நம்ம இழந்துட்டோம். ஒரு கோல்ட தேடி ஒரு டைமண்ட வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடு ஒரு சின்ன ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துக்குள்ள உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு கேப்டன் சார் வந்து என்னைக்குமே வருத்தப்படவே கூடாது. அவர் ஆன்மா கூட வந்து வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, இறைவனோட இடத்துல, சொர்க்கத்துல வந்து அவருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இடம் காத்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தேவர்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய சித்தர்களும் சரி, எல்லாருமே வந்து கேப்டனை வரவேற்று அவருக்கான மரியாதையை நிச்சயமா அங்க கொடுப்பாங்க. ஏன்னா வந்து தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த தர்மம் வந்து இந்த தமிழகத்துல அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, நலமோட இருக்கும் பொழுது அவருக்கு கிடைக்கல. ஆனா அவரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு அந்த மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஆத்மாவுக்கு தேவையான அத்தனை வசதிகளையுமே வந்து சொர்க்கத்துல அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். கடவுள் மேல அதீத பற்று கொண்டவள் நான். சோ இறைவன் வந்து நிச்சயமாக அந்த ஒரு இடத்துல கேப்டனுக்கான மரியாதையை நிச்சயமாக வந்து கொடுப்பார். இன்னைக்கு வந்து இவ்ளோ மக்கள் வந்து கண்ணீர் சிந்தி கண்ணீர் கடல்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அங்க போயிருக்க எல்லாருமே தேமுதிக தொண்டர்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அங்க போயிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் கேப்டனை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் ஆளுமை, நல்ல ஒரு நடிகர், மாபெரும் ஒரு நடிகர் அப்படின்றதெல்லாம் கடந்து அவர் ஆகச்சிறந்த ஒரு மனிதர். சிறந்த மனிதர்னு ஒரு சின்ன வார்த்தையில கூட அவரை முடிச்சிட முடியாதுங்க. ஆகச்சிறந்த ஒரு மனிதர். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீ எப்ப பார்க்க போறோம்? நாட்டுல பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு மனிதரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை பேர் போயிருக்காங்க. அது அந்த ஆசை வந்து எனக்குமே இருந்தது. ஆனா வந்து இந்த மாதிரி இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை போட்டதன் காரணமாக அங்க போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் போக முடியல. பட் அது வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அங்க நான் போயிருக்கணும். பட் அந்த பாக்கியத்தை வந்து இன்னைக்கு நான் இழக்கிறேன்னு நினைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. வடிவேலு அவர்கள் 2011 சட்டமன்ற தேர்தலின் பொழுது வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கேப்டன் பத்தி நிறைய விதமான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பல விஷயங்களை வந்து அவரு சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து ரொம்ப காமெடியா, ரொம்ப கிண்டலா, அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு 2011 தேர்தல்ல. அப்ப வந்து ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களாக நாங்க இருந்த பொழுது அதெல்லாம் வந்து கைத்தட்டி ரசிச்சோம். வைகை புயல் எப்படி பேசுறாருப்பா, அதுவும் நம்ம பார்ட்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சிறு வயசுல கைத்தட்டி ரசிச்சதுக்கே
இப்ப நான் ரொம்ப ரொம்ப வந்து கில்ட்டியா ஃபீல் பண்றேன் இந்த ஒரு இதுல. ஆனா அப்படி ஒரு அவரை தரைக்குறைவாக பேசி அவரை மரியாதை நிமித்தம் கொஞ்சம் கூட இல்லாம மரியாதையே இல்லாம வந்து பேசினாரு. இருந்த போதிலும் அவரு கொஞ்ச நாள் வந்து கேப்ல இருந்தார். படம்லாம் எதுவும் நடிக்காம கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியில இருந்த போது இந்த மனுஷன் இந்த கேப்டன் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கேப்டன் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நேயர்களே? ஏன் வடிவேலு ஏன் படம் நடிக்காம இருக்காரு? நடிப்பதற்காகவே பிறந்த ஒரு மகா கலைஞன் அவர் நடிக்கணும். இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் அவரோட கெரியர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தயாரிப்பாளர்களை தொடர்பு கொண்டு இந்த ஒரு விஷயத்துக்காக அவருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதை தகர்த்துட்டு தயவு செய்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மகான். இதை விட என்ன வேணும் அவருடைய குவாலிட்டியை பத்தி பேசுறதுக்கு? நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஒரு குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. நம்மள யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்க, நம்மள யாராவது ஒருத்தவங்க சங்கடப்படுத்துறாங்க, நம்மள யாராவது ஒருத்தவங்க ஹர்ட் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமாக இனி அவங்கள பத்தி நம்ம பேசக்கூடாது, அவங்க முகத்துல கூட முழிக்க கூடாது, அவங்களுக்காக எதுவும் நம்ம பறிஞ்சுக்கிட்டு மத்தவங்கள்ட்ட போய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் மத்தியில தன்னை அவ்வளவு தரக்குறைவாக பேசினாலும் அந்த கலைஞனை வாழ விடுங்கள், அவரோட துறையில அவர் வாழ்ந்துட்டு போகட்டும், அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன மிகப்பெரிய ஒரு மனிதன் தான் கேப்டன் அவர். இவ்வளவு பல எண்ணங்களுக்கு சொந்தக்காரரான விஜயகாந்த் சார் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இருந்தாலும் அவர் மறைந்தாலும் அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய லட்சோப லட்ச ரசிக பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா. கனத்த இதயத்துடன் நன்றி, வணக்கம்.